அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வாங்க வாங்க போகலாமா? இதுதான் பண்ணாரி மாரியம்மன் கோயிலுங்க. இன்னும் சுற்றி ஃபுல்லாக கோயில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். குண்டம் நிலக்குண்டம் வந்து குண்டம் வந்து நிலக்குண்டம்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வந்து கம்பம் குதிப்பாங்க, ட்ரம்ஸ் அடிச்சுட்டு. அந்த விசேஷமான வைபவம் வந்து நடக்கு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நடக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்தாச்சு. மண்டபமெல்லாம் பெருசாகவே பண்ணிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்தாலுமே சாமி தரிசனம் பண்ணலாம். மண்டபமெல்லாம் முன்னெல்லாம் வந்து சின்னதாக இருக்குங்க. இப்போல்லாம் வந்து பாருங்கள், அந்த லைனில் வந்து ஃபுல்லாகவே ஷெட்டு போட்டுக்கிறாங்க. கல் பதிச்சு ஷெட்டு போட்டுக்கிறாங்க. அந்த ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல் பதிச்சு பாருங்கள். இது வந்து லைன் சுற்றி வந்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் வந்து சுற்றி 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 வருவாங்க. அப்படியே லைட் செட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டாங்க. செம்ம வைப்பாக இருக்குங்க. கோயிலே வந்து சூப்பர் வைப்பாக இருக்குது. எனக்கு அமைதியாகவும் இருக்குது, மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. அங்கே தான் அந்த நேரம் வந்து கொண்டம் போடுவாங்க. போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்து வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. என் பொண்ணுமே வீட்லேங்க. சரி, அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலாம், லென்த்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்க. என் பொண்ணுமே வீட்லேயும் தயாராகிட்டாங்க. போகலாமா? போகலாங்களா? சாமி திருப்தியாக கும்பிட்டிங்களா? அப்படி கோயில் சுற்றி போகலாமா? சரி. இந்த அடிக்கடி சரி, இந்த அடிக்கடி வந்து இந்த வீடியோ வருங்க, லென்த்து வீடியோ வருங்க பாருங்கள். வாங்க போகலாமா? இது கர்நாடகா போகிற வழி. இதில் டெம்போ நின்றுருக்கு பார்த்தீங்களா? மேலே திம்பம் கர்நாடகா போகிற வழிங்க. என்னோடய R15 வெளியே நிறுத்திட்டு வந்துட்டேன். செமையாக இருக்குங்க. கோயில் ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. மேலே வாங்க, கீழே போயிட்டு வந்துடலாம். இது தனி சிறப்பு ரூபாய் 30 தனி சிறப்பு தனி வழி செல்லும் வழி. அது தனியாக போகலாம். சிறப்பு வழிங்க. அது தனியாக வந்து இப்போல்லாம் வண்டிக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குங்க. இப்போல்லாம் வண்டி திம்பம் வண்டி வந்து இங்கே வந்து இங்கே தான் வந்து தேங்காய் உடைப்பாங்க. இப்போ வந்து போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு அது அனுமதி இருக்குது. கோயில் விசேஷ டைமில் வந்து இப்போ அனுமதி கிடைக்காது. ஏன்னா சுற்றி வண்டி வந்து பர்கூர் சுற்றி போயிடும், அந்தியூர் அந்த மாதிரி அந்த லைன் சுற்றி கோயில் வச்சுக்கலாம். வேறு ரூட்டு மாற்றி விட்டுருவாங்க. கோயில் முன்ன விட பயங்கரமான பெருசாகிடுச்சு. நான் பார்த்ததுலேருந்து வந்து இங்கே மட்டும்தான் மண்டபம் இருக்குது. வெளியே மண்டபம் அவுட்டரில் வந்து கிடையாது. இங்கே மட்டும்தான் இருக்குங்க. இப்போ அந்த பக்கமும் இது இருக்குது. நல்லா ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டாங்க. தரமாகவும் இருக்குது. ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் போனது நல்லா பார்க்குறதுக்கு பூரிப்பாக இருக்குது. பாப்பா ஆர்ப்பரிப்பாக இருக்குது, பூரிப்பாக இருக்குது. வாங்க இதெல்லாம் போய் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு கொண்டாட்டு போயிடலாம். எல்லாம் வந்து விறகு வந்து போடுவாங்க. நிலக்குண்டத்தில் வந்து விறகு வந்து போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த நிலக்குண்டங்க விறகு போடுவாங்க. விறகெல்லாம் எடுத்து வந்து போடுவாங்க. இந்த டைம் பாருங்க, நம்ம தாய் பண்ணாரி மாரியம்மன் தாய் இதுதாங்க. அதுக்கு நேராக வந்து நிலக்கம்பம் போட்டுக்கிறாங்க. இப்போ தாய் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு நேராக வந்து நிலக்கம்பம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இல்லைங்க. உப்பு போடலாம். போடலாம் எடுத்து போடலாங்க.
சரி வீடியோ பாப்பா கிட்ட கொடுங்க. பாப்பா நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க. இல்லை பாருங்க நிலம் கம்பங்க. சூடா இருக்குங்க. சூடாக இந்த பாப்பா அப்பா கிட்ட போன வாங்க. எடுத்து வந்து கூட போடலாம். அப்படி இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா அடுத்தே வரும்போது ஃபோன் பாப்பா கிட்ட கொடுங்க. உப்பு நீங்கள் போடணும். பாப்பா இந்த பொடி அப்படியே கொஞ்சம் நில்லு. இல்லை நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. நான் கொண்டு நீ வந்து வீடியோ புடிங்க. இல்லை இல்லை இங்கே போடணுங்க. அப்படி பிடிங்க நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் முன்னாடி போடுங்க. அங்கே கொஞ்சம் போடுங்க. சுற்றி வாங்க போட்டு எடுத்து போறாரு. சுற்றி வாங்க அப்படியே. போடுறதா? ஆமா அங்கதான் அங்கே கொஞ்சம் போட்டுடலாம். அங்கேயும் கொஞ்சம் போட்டுடலாம். உள்ள கொஞ்சம் போடுங்கப்பா. இங்கே கொஞ்சம் போட்டுங்க. அங்கே போயிடலாமா? அங்கே போயிடலாமா? கொஞ்சம் அங்க கொஞ்சம் கற்பூர பொட்டு தெரியுங்க. கொஞ்சம் உப்பு கொம்பா பொட்டி இருக்குங்க. கருப்பூர் பொட்டி இருக்கு. கொலை காய்க்கிது. ಅದು ಹೇಳ್ತಾರೆ ಇದು ಒಂದು ನಿಮ್ಮಕಾಯಿನ ವೇಲಿ ಕುಚ್ಚಿರಿ ಒಂದು ನಿಮ್ಮಕಾಯಿನ ಎತ್ತಿಟ್ಟು ನೀವು ಕುಚ್ಚಾರಲ್ಲ ಕುಚ್ಚಾಕ ಬಿಡೋದಲ್ಲ ಎತ್ತಿಟ್ಟು ಕುಚ್ಚುತ್ತಾರಿಲ್ಲ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಒಂದು ಕುಚ್ಚಿಲು ಒಂದು ಬಾ ಒಂದು ನಿಮ್ಮಕಾಯಿನ ಕುಚ್ಚಿಕೊಡಿ ದೇವರನ್ನ வேண்டி அப்படி எடுங்க. அங்கே அங்கே இது வச்சிடலாமா? குச்சி கற்பூரம் இருக்கு பாருங்க. வீடியோ கட் பண்ணிட்டீங்களா? இருக்குங்க. பாப்பா உனக்கு நல்லா மார்க் வரும்னு வேப்பந்தலை வெயி. 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஓடலாம். தப்பு வேப்பந்தலை வெயி. இங்க முன்னாடி இங்க வைக்கிறேன். இங்க வைக்கிறேன். ஏங்க கற்பூரம் இங்கே வைக்கிட்டா? வைங்க. தீப்பெட்டி தீப்பெட்டி நான் சொன்னேன்ல அப்போ வாங்கிட்டு வாங்க. நீங்கள் என்னமோ சொன்னீங்க. அது எப்பவுமே இருக்கும். நம்ம வர டைம்ல இல்லை பார்த்தீங்களா? ஆமாம் நான் சொல்லி எது அனுப்பிச்சேன். தீப்பெட்டி எல்லாம் அதுக்கு வழியெல்லாம் போகுதா? கடை இருக்குது. கடை இருக்குது கொடுப்பாங்களா? எதுங்க அது வழியெல்லாம் போகுதா? எல்லாம் இது மாதிரி போகுதா? கையை வந்துடாது. கையை வந்துடாதுல கைக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்க வந்து கையை வந்துடாது அப்படின்னு. பாவா கொஞ்சம் டைப்பானுப்பா. அது ஆளாது அழுத்தி பராக்கா. கடையும் கொடா இருக்கு. சில்வானரியா தீப்பெட்டி வீட்டுல இருந்து கொண்டு வர மறந்துட்டோம். அதாவது இதெல்லாம் நீ அழுத்தி கொடுப்பாங்க. கடையில் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஏதாவது ஏங்க கேட்பாங்க தீப்பெட்டின்னு கூட கேளுங்க.
இங்க இப்படி எடுக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம உள்ள விறகு எங்கே இருக்குது? அங்கே இருக்கு. அங்கேயா? அந்த விறகு அவங்க அது வந்து கோயில் விறகு. இன்றைக்கி நாங்கள் தனியாக கொண்டு வருவோம்னு என்னமோ. அதுவும் தெரியல. ஆமாம், நாம் அங்கேருந்து எடுத்து போட்டால் எப்படி? நாம் தனியாக கொண்டு வரணும். வெளியேருந்து நாம் தனியாக கொண்டு வந்தால் தான் ஆகு. பாருங்க, எல்லாம் கற்பூரம் தீப்பெட்டி போட சொன்னால் தீப்பெட்டி போட வேண்டாம் விட்டாங்க. அதனால் வீட்டில் தீப்பெட்டி வாங்க போயிருக்குறாங்க. உப்பு உள்ளே போட்டால் ஜட 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 ஜடன்னு. கொண்டாங்க, கல்புரத்தை கொண்டு வாங்க. நீங்கள் தீப்பெட்டி பற்ற வைங்க. ஜோப்பில் கண்ணாடி வைங்க. கல்புரத்து வச்சாச்சு. அல்லது வச்சு மறக்க முடியாதா? தீப்பெட்டி ஏதாவது நான் ஏறிங்களா? சாமி கும்பிடலாமா? வச்சுட்டு அது இது கொடுங்க. இதுவே போட்டலாமா? போட்டுடலாம். கொடுங்க. எலுமிச்சம்பழம் இது அது சுற்றாதீங்க. சரி, வீடியோ கட் பண்ணிடுறேன்.